செலவு 1355.12 கோடி, பற்றாக்குறை 106.75 கோடி. திருச்சி மாநகராட்சியில் பற்றாக்குறை பட்ஜெட் தாக்கல். மாநகர மேயர் அன்பழகன் பட்ஜெட்டை வெளியிட்டார். அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் துணை மேயர் திவ்யா, மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட மாநகராட்சி உறுப்பினர்கள் பங்கேற்பு. 2026-2027 ஆண்டுக்கான திட்ட மதிப்பீடு. வரவு 1248.37 கோடி, செலவு 1355.12 கோடி, பற்றாக்குறை 106.75 கோடி. மாநகராட்சி ஊதியம் 42.31%, பழுது மற்றும் பராமரிப்பு செலவினம் 19.78%. தொடர்ந்து நிதிக்குழு தலைவர் ராமண்டா உறுப்பினர் முத்துச்செல்வன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் அம்பிகாபதி, அரவிந்த் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இருவரும் கூறுகையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்லாசியுடன் கருவறை முதல் கல்லறை வரை நல்ல பல திட்டங்களை தமிழக மக்களுக்காக அர்ப்பணிப்பதாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடன் 4.5 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்த புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க திருச்சி மாநகராட்சி நாங்கள் 3 பேர் மாமன்ற உறுப்பினர்கள். இது 5வது 26-27க்கான பட்ஜெட்டு இன்றைக்கி திருச்சி மாநகராட்சியில் நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் மாமன்ற உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தோம். போன வருஷம் பட்ஜெட்டில் சொன்ன முக்கியமான சிறப்பு அம்சங்கள் இந்த ஆண்டில் நாங்கள் செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி 110 கோடி ரூபாயில் வெள்ள தடுப்பு சுவர் கட்டுறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எந்தவித அதில் பூர்வாங்க பணியும் எதுவும் பண்ணவே இல்லை. அதே போல் நம்ம வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக நம்ம காந்தி சந்தையில் 60 கோடி ரூபா மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு உண்டான எந்த விலையும் இல்லை. அதுக்கு பதிலாக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் அவங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு காய்கறி சந்தையை அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறது ஒன்று, நமது ஆட்சியில் நம்ம ஒரு காய்கறி சந்தையை கட்டி அதை இன்ன வரைக்கும் செயல்படாமல், நம்ம கொண்டு வந்த திட்டம்னால செயல்படாமல் அதை முடக்கி வச்சு புதுசாக இவ்வளோ நிதி நெருக்கடியில் புதுசாக காய்கறி சந்தையை அமைச்சிட்டு இருக்காங்க பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில். இதுக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதே போல் நம்ம இந்த மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் 50 வருஷத்துக்கு மேலே இந்த கட்டணம் செயல்படுது. இதுக்கு புதுசாக ஒரு கட்டணம் கட்டணும்னு சொல்லி போன பட்ஜெட்லேயே 50 கோடி ரூபா மதிப்பீட்டில் இதுக்கு உண்டான வேலை நடைபெறும்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு பதிலாக 75 கோடி ரூபாயில் அதே போல் இந்த பட்ஜெட்லேயும் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கிறாங்க. இது நடக்காதான்றது மிக கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் இந்த 2 வருஷமாகவே திருச்சி மாநகராட்சி செயல்படாமே இருக்குது. என்ன காரணம்னா 500 கோடி ரூபா மதிப்பீட்டில் போட்ட பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இன்றைக்கி 700 கோடி ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. இதோட நம்மளோட பங்களிப்பு மாநகராட்சி நிதி பங்களிப்புக்கு மேலே 200 கோடி ரூபாயை நம்மளோட திருச்சி மக்களோட சொத்து வரி மற்ற இதர வரியெல்லாம் கொண்டு போய் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் அவங்க நிதியை போட்டிருக்காங்க. அவசரமாக முதலமைச்சரை அந்த புதிய பேருந்து நிலையத்தை திறக்கணுன்றதுக்காகவே பாதியிலேயே வேலைகள்லாம் நிறுத்தி அந்த புதிய பேருந்து நிலையத்தை தந்து இன்னைய வரைக்கும் அங்கே பணிகள் நடைபெற்று கொண்டே இருக்குது. இது நம்மளோட முழுக்க நம்ம திருச்சி மாநகராட்சி பொதுமக்களோட சொத்து வரியில் தான் 200 கோடி ரூபா ஓவரால், அதாவது பட்ஜெட்டை தாண்டி நம்மளோட. அதனால் 2 வருஷமாக நம்ம மாநகராட்சியோட திட்டப்பணிகள் பொது நிதியிலேருந்து திட்டப்பணிகள் அனைத்துமே முடங்கி போயிருக்கு. அதே போல் கான்ட்ராக்டர்ஸ், அதாவது எந்த வேலையுமே அவங்க செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட நிலுவைகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கான்ட்ராக்டர்ஸும் 4 பில்லு 5 பில்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை சொன்னாலுமே செய்ய மாட்டேன்றாங்க. அது மிகப்பெரிய மாநகராட்சிக்கு பின்னடைவாகவே இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது வெறும் வெற்றளவுக்கே இவங்க காகிதத்தில் எழுதி வச்சு தான் அந்த பட்ஜெட்டை பண்ணுறாங்க. அதனால் இந்த மாநகராட்சி வரவு செலவு பட்ஜெட்டை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அதே போல் அடுத்த இதே ஆண்டு நாங்கள் எடப்பாடியாரோட நல்லாட்சி அமைந்தவுடன் இதே மாநகராட்சி அஇஅதிமுகவோட கையில் வரும். அப்போ மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நின்று போன அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவோம்னு சொல்லி இந்த நாளில் உறுதி கூறுறதோடு, அதே போல் நம்ம திருச்சி மாநகர மக்களோட மிகுந்த எதிர்பார்ப்பு போக்குவரத்து நெரிசல். இந்த 4 வருஷம் மாநகராட்சி, 5 வருஷம் திமுக அரசு எந்தவித பாலமும் கட்டவே இல்லை.
ஒரு பாலம் கூட கட்டவில்லை. இன்னைய வரைக்கும் போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவும் வந்து செயல்படாமல் அது மத்திய அரசு மேலே குறை சொல்கிறாங்க. அதே போல் மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம், சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் வரைக்கும் ஒரு மேம்பாலம் சொன்னாங்க. நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து புத்தூர் 4 ரோடு வரைக்கும் ஒரு மேம்பாலம். இது வரைக்கும் அது எந்த விதமான இதுவுமே இல்லை. அதனால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல். இது மாதிரி மக்களுக்கு தேவையான மக்கள்கிட்ட வரிப்பணம் வாங்கி மக்களுக்கு தேவையானது செய்யாமல் பஞ்சப்பூர் பேருந்து நிலையமும் கோணக்கரை சாலை, புறவழி சாலையை மேம்படுத்துகிறாங்க 350 கோடி ரூபாயில். இது முழுக்க முழுக்க மாநகராட்சி நிதியிலேருந்து எடுத்து பண்ணுறாங்க. இது வந்து திருச்சி மக்களோட மாநகர மக்களுக்கு பயன் தராது. வெளியிலேருந்து வர பிற மாவட்ட மக்களுக்கு வேணால் அது பயன் தருமே தவிர திருச்சி மாநகர மக்களுக்கு அது பயன் தராது. திருச்சி மாநகர மக்களோட வரியை வாங்கி திருச்சி மாநகர மக்களுக்கு செய்யாமல் இந்த போக்குவரத்து நெரிசல்லாம் அவங்க அவதிப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதையும் கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். இதுவும் எங்கள் ஆட்சி, எடப்பாடியோட ஆட்சி அமைந்தவுடன் இந்த பணிகள் அனைத்தும், கோரிக்கைகள் அனைத்தும், மக்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போ ஒவ்வொரு வருஷமும் பற்றாக்குறை பட்ஜெட் தான். கடந்த முறை போனப்பையும் 100 கோடி ரூபா, இப்போயும் 106 கோடி ரூபா வந்திருக்கு. பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி என்ன சார்? இது முழுக்க கடன் வாங்கி பஸ் ஸ்டாண்டை, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த மாநகராட்சி செயல்படுது. ஒரு மாநகராட்சி, ஒரு மாமன்றம் எதுக்காக நம்ம உருவாக்கியிருக்கோம்னா, அடிப்படை மக்களோட வசதிகளை கவனித்து அவங்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான குடிநீர், சுகாதாரம் இதெல்லாம் தான் வந்து மேம்படுத்தணும். அதில் ஒரு துணி அளவு கூட இவங்க செயல்படுத்தலை. தூய்மை பணியாளர் எல்லா வார்டிலுமே ஷார்ட்டேஜ், கேட்டால் ப்ரைவேட்டாக விட்டுட்டாங்க. அதனால் தூய்மை பணியாளர் ஷார்ட்டேஜை கூட இவங்களால நிறைவேற்ற முடியல. தூய்மை பணியாளர் ரிட்டையர் ஆகுறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூட இவங்களால திரும்ப ஒரு ஆளை நியமிக்க முடியல. இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு காகித பட்ஜெட் தான் சார். நீங்கள் இப்போ மேரிஸ் மேம்பாலம், அந்த மேம்பாலத்தை தமிழ்நாடு, இப்போ திருச்சியிலே மையப்பகுதியானது மேரிஸ் மேம்பாலம். அந்த மேம்பாலத்தை இது வரைக்கும் கட்டி முடிக்கல. அதை விட்டுட்டு அங்கே இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. அங்கே செயல்பட்டு இருக்காங்களே தவிர இந்த மேரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க மக்கள். இதுக்காக பல ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. எது பண்ணி எதுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாநகராட்சி நடந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு மாநகராட்சி தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ மோசமான மாநகராட்சி இல்லை. இது வெறும் காகித பட்ஜெட்டாகவே தான் செயல்படுத்துது. இது ஒவ்வொரு பட்ஜெட்டுமே கடன் சுமை ஏறிக்கிட்டே தான் போகுது. வருடம் ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே கடன் சுமையை தான் ஏற்றுறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான வசதிகளை இது வரைக்கும் எந்த வசதிகளும் செஞ்சு தரல. இப்போ கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 43% ஊழியத்து சம்பளத்துக்கு மட்டுமே போகுது. இதில் பெரும்பகுதி சம்பளத்துக்கே போகுது. அது சம்பளத்துக்கு போகுதுன்னா எல்லாமே தனியாராக விட்டாங்களே. இப்போ இது வந்து முழுக்க அது சுகாதாரம், தூய்மை பணியாளர் வந்து முழுக்க தனியாராக வேதாங்கிற ஒரு குரூப்புக்கு விட்டுட்டாங்க. இப்போ அவங்க தான் இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்க பண்ணும்போது அவங்களை கண்காணிக்கக்கூடிய ஆள் இல்லை. அது ஓவரால் எல்லா ஸ்டாஃபுக்கும் சேர்ந்து தானே. அது வருஷமே அது வந்து பர்சன்டேஜ் தான். அது நம்ம சொத்து வரியில் திருச்சி மாநகராட்சி வரியில் 42-43% ஊதியத்துக்காக அது பண்ணுறது தான். இதில் 30% பொது நிதி. அது 30% பொது நிதியை தான் எடுத்து இவங்க வந்து நமக்கு மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யாமல் இந்த பணத்தை வந்து பஸ் ஸ்டாண்டு செலவுக்காக, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு செலவுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதனால் பொது நிதியிலேருந்து எடுத்து எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தர முடியலன்றது தான் எங்களோட இது. 2 வருஷமாக திருச்சி மாநகராட்சி செயல்படல.